போல மனிதர்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. இதை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கிருத்திகா மேம் அண்ட் மற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. ஹெல்த் அம்பர்லா வீடு தேடி மருத்துவம், என்ன மருத்துவ சேவையாக இருந்தாலும் வீடு தேடி வந்து அது ஹெல்த் அம்பர்லா மூலயமா உங்களுக்கு கிடைக்கும். 9489-108-108 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா என்ன மருத்துவ சேவையாக இருந்தாலும் அது வீடு தேடி கிடைக்கும். இந்த இடத்துல நான் பதிவு செய்ய வேண்டிய ஆசைப்படுறது ஒன்று, எந்த அளவுக்கு உங்களுடைய பணம் முக்கியமோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலம் முக்கியம். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் தியாகி ஐயா போல் இவ்வளோ பெரிய காரியங்கள் செய்ய முடியும். உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கிறது தான் மிக மிக முக்கியமானது. அதில் சரிசமமான பங்கு வகிக்கிறது மனநலம். மனநலத்தையும் நம்ம பேணி காக்கணும். அப்போ தான் நம்மளால் நமக்கு இது போதும், அதாவது அதிகமாக சேர்க்கறது வந்து ஒரு மனநோய் தான். இது போதும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறப்ப இறைவன் இன்னும் நமக்கு கொடுத்துட்டே இருப்பார். இது என்னோடய வாழ்க்கையிலே நான் பார்த்தது. கொடுமைன்னு பற்றி நிறையா பேசணும். வறுமை, நோய் இதெல்லாம் கொடுமை தான். ஆனால் ஹெல்த் அம்பர்லாவோட பின் நோக்கம் வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங். அதாவது தர்பார் படம் பார்த்துருக்கலாம். இதை விட ரொம்ப ஆழமாக சொல்லணுன்னா மகாநதி, இதை விட ரொம்ப டாக்டருங்கிற மூவி, இது எல்லாத்துலேயும் அது என்னோடய மனசை ரொம்ப உருக்குன இதில் வர முக்கியமான வருமானத்தை அதுக்காக கொடுக்கறது தான் இந்த ஹெல்த் அம்பர்லாவோட நோக்கம். ஸோ தியாகி சார் அவங்கள ஐயாவை பார்த்துருக்கேன். ஸோ அவரை பற்றி நிறைய மேம் சொல்லியிருக்காங்க, கிருத்திகா மேம். ஸோ அவங்களும் நிறைய எஃபெக்ட் போட்டு இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என் கூட சேர்ந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி இதுக்காக நிறைய பேர் உழைப்பு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. சீஃப் கெஸ்ட்டாக வந்தவங்களும் கூட சப்போர்ட்டுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த விஷயம் வந்து பிளான் பண்ணி ஒரு 2 நாளில் நடந்தது. இந்த விஷயம் உடனே பிளான் பண்ணி டக்குன்னு இடத்த அரேஞ்ச் பண்ணுறது, இவ்வளோ பேரை அரேஞ்ச் பண்ணுறது, 2 நாளில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேருக்கு உதவி கிடைக்குதுன்னா இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. நான் ஒரு பக்கம் என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் யாருக்கிட்டே காசு வாங்கி பண்ணுறதில்ல, என்னுடைய சொந்த பணத்தில் தான் நான் பண்ணுறேன். ஸோ அப்போ அசார் பாய் வந்து முதலாக பாய் நீங்கள் வீடு கட்டும் போது நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் பாய், இது வந்து ஹெல்ப்பாக நினைக்காதீங்க, அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 20,000 கொடுத்தாரு. ஃபஸ்ட் டைம் நான் அவர்கிட்ட வாங்கினேன். ஸோ ஏன்னா அவருடைய நல்ல மனசுக்காக தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த டைமில் அதை நான் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உண்மையாகவே உணவை தாண்டி ஒரு விஷயம் போதும்னு நம்ம சொல்லவே மாட்டோம் இல்லையா? ஒரு உணவுக்கு மட்டும்தான் போதுங்கிற எண்ணமே வரும். ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால சாப்பிடவே முடியாது. போதும்னு சொல்லுவோம். காசோ பணமோ சொத்தோ இன்னும் வேணும்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்குறோம் அப்படிங்கிறது தான் எல்லாமே இருக்குது. உண்மையாகவே நமக்குன்னு கேட்கும்போது அது நடக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இன்னொரு உயிருக்காக நீங்கள் கேட்டு பாருங்களேன், அது உடனே நடக்கும். ஐயோ யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கன்வே பண்ணுங்களேன், 100 பேர் உதவி செய்கிறதுக்கு வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் எங்களை நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. தியாகி ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி, எங்களை நம்பினத்துக்கும் எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கும். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும், பத்திரிகையாளர் நண்பர்கள், நாங்கள் சொன்ன உடனேயே வந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எஸ், ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ நிக்சன் சார், தேங்க்யூ புவன் சார், நீங்கள் உடனே எங்களுக்காக வந்திருந்தீங்க. அண்ட் சரவணன் சார், உங்களுடைய சப்போர்ட் ஐயாவை வந்து நாங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் இனிமேல் இந்தியாவில் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக அசாஸ் சார், எங்களுடைய டீம், நீங்கள் பார்க்குற இத்தனை விஷயமும் நடந்தது ஒரே நாளில் தான். உண்மையை சொல்லணும்னா மண்டே ஈவினிங் ஃபைனலைஸ் பண்ணி ஒரே நாளில் ப்ரொவிஷன்ஸ், வீல் சேர்ஸ், எங்களுடைய டாக்டர் ஜோஷ்வா சார் ஒரே ஒரு இடம் தான் சொன்னார், சர்ஜரிக்கல் நம்மளுடைய வீல் சேர்ஸ் வந்து ஒரே நாளில் வந்து இறங்கிடுச்சு. அவ்வளவு சப்போர்ட்டிவ். அண்ட் இது வந்து ஆட்டோ வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு 2 ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவங்கள நாங்கள் இங்கே கூப்பிட முடியல. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு. இந்த ஒரு 4 நாளில் சொல்கிறேன், அவர் வந்ததுலேருந்து. நம்ம கிட்ட பணம் இருந்துச்சுன்னா சொத்து வாங்கணும்னு மட்டும்தானே எல்லாருக்கும் தோணும். உண்மையாகவே 15 லட்சத்தை 4 நாளில் செலவு பண்ண பர்சன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது மக்களுக்காக பண்ணுற ஒரு மிகப்பெரிய சேவைன்னு நினைக்கிறாரு. அதில் நான் ஒரு டூலாக இருக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு இப்போ இப்படியெல்லாம் பப்ளிக்காக கொடுக்க விருப்பம் இல்லை. என்ன செய்கிறது, இப்போ சொல்லி நிற்க அப்படி இனம் இல்லைன்றபடியாக அப்படி கொடுக்குறேன்னு நான், அவ்வளவுதான். பப்ளிக்காக நான் கொடுக்க உண்மையிலேயே விருப்பம் இல்லை.
ஆனால் இப்படி கொடுக்குறத பார்த்து பார்க்க நிறைய கொடுக்கணும் போல தான் கிடக்குது. என்ன தேவையோ கேட்டு வேண்டி அவட்ட கேட்டால் கொடுப்பா. என்ன தேவையோ மற்றவர்களுக்கு வேறு பிள்ளைகள் இருந்தாலும் கொப்பியல் அந்த எக்ஸசைஸ் புக்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பா. என்ன கேட்டாலும் கேட்டால் கொடுப்பா. எனக்கு இதுகளில் மினக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஓ ஓ ஓ அதுதான் சரிதானே. இதுகளை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நிறைய கொடுக்கணும் போல கிடக்கு. நான் ஒவ்வொரு வருஷம் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவையும் வருவேன். வந்து கொடுக்கறதுக்காகவே வந்துட்டு போயிடுவேன். ஓகே, நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியா பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ தோணுச்சு? இதுக்கான காரணம் என்ன? அது சிறு வயதிலேருந்தே வந்திருக்கு அந்த நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும் போல இருக்கு. இங்கே வந்ததை இன்னும் கொடுக்கணும் போல கிடக்குது, அவ்வளவுதான். யாருக்கு என்ன கேட்டான் கொடுக்கணும். ஒரு காலம் இல்லை என்ற பழக்கம் இல்லை, அவ்வளவு. செக். ஓகே. ஸோ நீங்கள் சின்ன வயசுல இருந்தே நீங்கள் உதவிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதுவும் 12 வயசுல இருந்து உதவிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அண்ட் எந்த மொமெண்ட்ல அண்ட் யாரை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆனீங்க சார் உதவி பண்ணணும் அப்படின்னு? இந்த டிசேபிள் பிள்ளைகளை பார்த்தோன்னா எனக்கு ஒன்றுமே ஓடாது. இங்கே கூட பார்த்தேன், சில பிள்ளைகளை பார்த்தோன்னே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. அவைகளை விட அந்த தாய்மார் இவ்வளவு கஷ்டப்படுவி நம்ம அந்த டிசேபிள் குழந்தைகளை வச்சு கொண்டு. பட் எல்லா விஷயம் பண்ணும்போதுமே நமக்கு ஃபேமிலி சப்போர்ட்னு ஒன்று கண்டிப்பாக வேணும்ல. நம்ம நார்மலாக ஒரு ஜாப் பண்ணோன்னாவே நமக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் தேவை. பட் நீங்கள் வந்து ஆயிரங்கள்ல இல்லை, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நீங்கள் நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துட்ருக்கீங்க. ஃபேமிலியிலேருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் இருக்குது? அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஃப்ரம் த பிகினிங் ஸ்டேஜ்? ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் தான். ஒன்று காலம் ஒன்றும் கொடுக்க வேணாம்னு சொல்ல மாட்டோம், நிறைய கொடுங்கன்னு தான் சொல்லுவீனம். நான் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறேன்னா நாங்கள் விட்டுட்டு இலங்கையில் இருக்கிற காரணம் மக்களுக்கு உதவி செய்ய வேணுமென்றதுக்காகத்தான். என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் விட்டு இங்கே வந்திருக்கிற காரணமே அதுதான். நான் தனியாக இருக்கிறேன், இடையில் போய் பார்த்துட்டு வருவேன், அவையிலும் வந்துட்டு போயிடும், அவ்வளவு. ஓகே, ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், நம்ம இவ்வளோ தூரம் சர்வை பண்ணியிருக்கோம்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், அதுக்காக நம்ம ஓடிட்டுருப்போம். பட் நம்ம யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்போம்ல, நீ இந்த மாதிரி இரு, இந்த மாதிரி பண்ணு. யங்கர் ஜென்ரேஷன் ஆர் உங்கள் கிராண்ட் சில்ட்ரனுக்கு ஏதாவது நீங்கள் அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க? தண்டிச்சு ஒருத்தருமே இயலாதுன்னு இருக்காமல் ஏதாவது ஒரு சிறு தொழிலை துவங்கி செய்யக்கூடியதாக இருக்கணும். இல்லாட்டி ஏதாவது ஒரு தொழில் முயற்சி கொண்டு இருக்க வேணும்னு தான் நான் விரும்புகிறேன். அப்படியான இதுகளுக்கு தேவையண்டா கூட நீங்கள் கிருத்திகா மேடத்தை கண்டெக்ட் பண்ணால் அவள் உதவி செய்வா, என்னட்ட கேட்டுட்டு செய்வா.